மெட்ரோசைம் லேப்ன்ட்டு இந்த லேபுக்கு பேர். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்னன்னு தெரியுமில்ல? சொல்லிடுங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்ன? நம்ம எதுக்காகலாம் ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணுறோம்னா பேரண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இது பண்ணுவோம், ஜீன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், கிரிமினல்ஸ் இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா 3 பர்பஸ்க்காக நாங்கள் வந்து பண்ணுறோம். என்னென்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமில்ல, எந்த டைவர்சிட்டியில் வந்து பிளான்ட் வந்து ஹையாக இருக்குது, எந்த டைவர்சிட்டியில் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி வந்து டைவர்சிட்டிஸ் எந்த ஒரே பார்த்து தான். ஆனால் வந்து இது ஜெனட்டிக்கலாக டைவர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு மரம் வளர்க்குறீங்க, சின்னதுலேருந்து ஒரு மரம் வளரணும்னா எவ்வளோ இயர்ஸ், ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அது ஈல்டு கொடுக்கும். ஃபாரஸ்ட்ரி ட்ரீஸ் எல்லாம் இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் வந்து 5 வருஷம் நீங்கள் வளர்த்துவீங்க. வளர்த்து உங்களுக்கு அது மேல் ட்ரீயாக இருக்குதுன்னா உங்களுக்கு ஃப்ரூட் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சின்ன எக்ஸ்பிளான்ட்லேயே சீட்லிங்ஸ்லேயே நம்மளால என்ன பண்ண முடியும், இது வந்து மேலா ஃபீமேலா அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனும் இங்கே பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி பண்ணுறோம், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஜீன் ஸ்பீசிஸ் ஓகேங்களா, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா மீலியாவில் பார்த்துட்டிங்கன்னா மீலியா டூபியா இருக்கும், அசாடிராட்டா இருக்கும், யூகலிப்டஸில் யூகலிப்டஸ், கமெண்டரன்சிஸ் இருக்கும், டெட்டிகார்னிஸ் இருக்கும், கேசரினால யூசிடிபோலியா இருக்கும், அப்புறம் கேசரினா ஜுகுனியானா இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ட்ரீயை பார்த்துட்டிங்கன்னா இதனோட ட்ரீ பார்த்துட்டிங்கன்னா மேல் ட்ரீ வந்து இந்த மாதிரி இருக்குது, நல்லா சாம்பல் கலரில் இருக்குது. ஃபீமேல் ட்ரீயில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது சொரப்பாக இருக்குது. அந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஃபிசியாலஜிக்கலாக. இங்கே வந்து மார்ஃபாலஜிக்கலாக வந்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒர்க் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்ணுறோன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சாம்பிள் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் இது பண்ணணும்னாலும் உங்களுக்கு சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க, லீஃப் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க. லீஃப் சாம்பிள்ஸ் வந்து எந்த இடத்துல வேணாலும் லீஃபை பிச்சுட்டு வரக்கூடாது, டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட செல்ஸை விட குழந்தைகளோட செல்ஸ் சீக்கிரமாக இருக்கும், ஏன்னா அது வளரக்கூடாது. அதனால யங் சூட்ஸ் தான் வந்து நம்ம எடுப்போம். ஏபிக்கல் சூட்ஸ், டெர்மினல் சூட்ஸ் அப்படிங்க. அதில் ஏபிக்கல் சூட்ஸில் ஃபஸ்ட்டு இதையும் விட்டுருவோம், ஏன்னா அதில் ரொம்ப மோர் பீனல்ஸ் இருக்கும். ஸோ அந்த லீஃபை விட்டுட்டு இந்த செகண்டு 3rd 4th இருக்குதுல்ல, அந்த மாதிரி பிரான்ச்சஸில் அதில் 3rd 4th இருக்கிறவங்கள அந்த மாதிரி லீஃப் சாம்பிள்ஸ் எடுப்பீங்க. அவங்க ஜுவாலஜிஸ்ட், உங்களுக்கு பாட்னிங்கிறதுனால இது தெரியுது. ஸோ நம்மளோட சாம்பிள் கலெக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா சாம்பிள்ஸும் மெச்சூர்டான லீஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு கிரைண்ட் பண்ணிட்டு டிஎன்ஏ வரலன்னா இது பண்ண முடியாது. ஸோ அந்த சாம்பிள் கலெக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். அந்த சாம்பிள்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணணும்னா மாலிகுலர் ஒர்க்குக்கு வந்து ரொம்ப ஸ்டெரிலைஸ்டாக வேணும். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ் கண்டிஷன்ஸில் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இது பண்ணுவோம். இப்போ லீஃப் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். லீஃப் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறது அதனோட ஃபஸ்ட்டு டிஎன்ஏவாக ஐசோலேட் பண்ணுவோம். டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா, வாட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி லிக்விட் நைட்ரஜன் வந்து -80 190 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஓகேங்களா? அது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களோட ஃபிங்கர் அந்த மைனஸ் லிக்விட் நைட்ரஜன் கொள்ள விட்டீங்கன்னா, லிக்விட் நைட்ரஜன் கொள்ள விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பென்சிலோ ஒரு பேப்பரோ எடுத்து இப்படி உங்கள் கையை தட்டினீங்கன்னா என்ன ஆயிடும், ஓகேங்களா? அப்போ அதில் வச்சு நம்ம இது வந்து சாம்பிள்ஸை வந்து கிரைண்ட் பண்ணுறோம். எதுக்காகன்னா நம்மளோட செல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகணும். அந்த மாதிரி இது பண்ணிட்டு நாங்கள் இங்கே வந்து கிட்டு மெத்தடில் டிஎன்ஏ ஐசோலேஷன் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. யாஜன் கிட் இருக்குது, நிறைய கிட் இருக்குது. நாங்கள் வந்து இங்கே IMGTBல டாக்டர் மதுமிதா தாஸ்குப்தான்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து கிட்டு வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிட்டு யூஸ் பண்ணுறோம். அந்த கிட்டோட பஃபர்ஸ் தான் வந்து நம்ம கையில் தொட வேண்டாம்னா அந்த மாதிரி நிறையா அதுக்கு வந்து அவங்க ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் CDAP மெத்தடில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நீங்கள் டிஎன்ஏ கிரைண்ட் ஜீன்களும் இந்த மாதிரி ஒரு லேமினார் எஃப்ளோ மாதிரி தான் இருக்கும். இல்லை ஒரு இப்படி மைக்ரோஸ்கோப் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த டங்ஸ்டன் கோல்டு பார்ட்டிகல்ஸ் போய் இதுக்குள்ளே இருக்கும். சரி, அதான் எங்களுக்கு இது வழியாக தான் பண்ணுறோம். மைக்ரோஸ்கோப் வழியாகவே எல்லாமே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. நம்ம கரெக்டாக அப்புறம் PCR பண்ணி அந்த மாதிரி மைக்ரோமீட்டர் தான் எடுப்போம் ரியாக்ஷன் செட்டப் பண்ண. இப்போ கோவிடோட நம்ம டெஸ்ட்லாம் பண்ணுறோம்ல, நம்மளோட பிளட் சாம்பிள் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற கோவிட் ப்ரோட்டீனை தான் நம்ம ஆம்பிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம்.
அப்போ இது வந்து நார்மல் பிசிஆர், அதுக்கெல்லாம் வந்து ஆர்டிபிசிஆர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர். அப்போ நம்ம வந்து ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ணி அதை நான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் யூஸ் பண்ணி சிடிஎன்ஏவா கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து பிசிஆர் பண்ணி இதுக்குள்ள டெம்பரேச்சர் செட் பண்றது செட் பண்றது. அந்த நம்ம முன்னாடி எல்லாம் வாட்டர் பாத் வச்சு பண்ணாங்க ஆரம்ப காலத்துல. 96 டிகிரி செல்சியஸ்ல டீநேச்சர் ஆகும். இப்போ வந்து இது ஃபுல்லி ப்ரோக்ராம்டு. இந்த மாதிரி வச்சு நம்ம கிரைண்டர்ல எப்படி டைமிங் செட் பண்றோம், வாஷிங் மிஷின் அதே மாதிரி அந்த ஃபசி டெக்னாலஜியா ஃபசி லாஜிக்கா அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த பிசிஆர் மிஷின்ல நம்ம செட் பண்ணிட்டு வச்சுட்டோம்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிபெண்டிங் அப்பான் தி ஜீன் அண்ட் தி ஆம்ப்ளிஃபிகேஷன் நமக்கு தேவை. இது வந்து ஒரு சிலிண்டர்ல இருக்கும். இதை நீங்க வந்து பாக்குறது கஷ்டம் ஆபரேஷன்ல. இதுல ரொம்ப சென்சிட்டிவ் மிஷின் வேற. இது ஆர்டிபிசிஆர் மிஷின், இது பிசிஆர் மிஷின். இந்த ஒரு 96 வெளியில தான் இதுதான் பிசிஆர் டியூப். தேங்க் யூ மேம். இது மைக்ரோ பிப்பெட்.